இன்றைக்கி நம்ம கறி குழம்பு செய்யலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் அது போல் சேர்த்துக்கணும். ஆனியன் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிட்டோன்னு தக்காளியும் சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்தாச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கறியை சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்தாச்சு, நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு, நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு.